இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஐஒய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த டெரகோட்டா பொம்மையும் ரொம்ப சூப்பரா இருக்கும், பார்க்கலாம். பூஜை அறையில வைக்கக்கூடிய கலசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் குடம், குண்டூசி கொஞ்சம் நிறைய தேவைப்படும். பிளாஸ்டிக்ல விற்கிற இந்த மா இலை தோரணமா இருந்தாலும் இலையை எடுத்துக்கலாம். நம்ம கலசத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பீட்ஸ், ஸ்டோன்ஸ், அதை ஒட்டுறதுக்கான ஃபெவிகால் எல்லாமே. கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காவை செய்யறதுக்கு ஒரு வேஸ்ட் பேப்பர் பால், நிஜமான தேங்காயிலேருந்து எடுக்கிற தேங்காய் நார் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணும். நம்மளோட கலசம் முதல்ல ஜொலிக்கிறதுக்கு இந்த குண்டூசியில் ஒரு முத்தை முதல்ல சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் மணி எடுத்திருக்கேன், நீங்கள் முத்து கூட எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி நான் ஒரு சமைக்கியை சேர்க்குறேன். இந்த மாதிரி குண்டூசிகளை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அந்த பிளாஸ்டிக் குடத்தில் நம்ம குத்த போகிறோம். முழுக்க முழுக்க இந்த குண்டூசியையே ஃபுல்லாக நீங்கள் குத்தியும் டெக்கரேட் பண்ணலாம். நான் நடுவில் இன்னைக்கு ஸ்டோன்ஸ், பீட்ஸ் எல்லாமே வச்சு காமிக்க போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நிறைய. நான் சின்ன இந்த டாய் குடம் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு ஊசியை குத்தியாச்சு. இந்த மாதிரி சுற்றி அதே மாதிரி குண்டூசியை நம்ம இப்போ குத்த போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சுத்து இதே மாதிரி குத்தியாச்சு பாருங்க, அழகாக இருக்குல்ல பார்க்கும் போதே. உங்களுக்கு குத்துறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு துணி இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த குண்டூசி உள்ளே போயிடும். ஷார்ப்பான ஊசி எடுத்துக்கோங்க. அடுத்த வரிசையில் ஸ்டோன் ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி குண்டூசி குத்திருக்கேன். ஒவ்வொன்றும் குத்துறதையும் காமிக்கல, டைம் வேஸ்ட் ஆகும்னு. இப்போ 4 வரிசை குத்தியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நான் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டினா அது ஈஸியாக ஒட்டிக்கும். நீங்கள் ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெறும் இந்த குண்டூசியை கூட ஃபுல்லாக குத்தலாம். கடைசி வரைக்கும் அதை டெக்கரேட் பண்ணியாச்சு. மொத்தமே இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகு இருக்காது. கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய் நார் ஒரு பஞ்ச் எடுத்து கட்டிக்கலாம். அதை குண்டை காமிக்கிறதுக்காக நம்ம கசக்கி வச்சிருக்க அந்த வேஸ்ட் பேப்பர் பாலை நான் உள்ள வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி கட்டிடுங்க. நீங்க எடுத்திருக்க அந்த குட்டி பிளாஸ்டிக் குடங்குள்ள போற அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நாரோட சேர்த்து நம்ம அந்த பிளாஸ்டிக் மாவேலையும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிடலாம். நான் 5 பிளாஸ்டிக் இலையை இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே உள்ள நம்ம சொருகியாச்சு. மேல அன்ஈவனா இருக்க அந்த தேங்காய் நாரையும் ஈவனா வெட்டிடலாம். இப்போ பார்க்கும் போது தேங்காய் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான பூஜை அறை கலசம் இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்க பார்க்கறது ஒரு டெரகோட்டா. 4 யானை இருக்கும், முக்காலி மாதிரி இருக்கும், ஆனால் 4 கால் இருக்கும். மேலே தான் நான் கலசம் வைக்க போகிறேன். இது நடுவுலையும் அழகழகாக இந்த மாதிரி மணி தொங்குற மாதிரி இருக்கும். எல்லாமே டெரகோட்டா தான். 4 முகம் இருக்க யானை வடிவம் இது. பாருங்க, 4 கால் இருக்கும். கீழே ரொட்டேட் பண்ணுறேன். இதோட ஃபினிஷ், கலர் எல்லாமே பாருங்க, காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டெரகோட்டாவும் நான் இந்த ஹைவேஸில் இருக்க இந்த ரோடு கடையில் தான் வாங்கினேன். ரொம்ப கம்பீரமாக இருக்கு. இந்த யானை மேலே கலசம் தெய்வீகமாக இருக்கு இல்லையா? இந்த அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.